எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஸ்பைசி வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு நான் முதல் சோஸை செய்து வச்சுட்டு தான் பிறகு வெஜிடபிளை வதக்க போகிறேன். சோஸ் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடாக்கி அதில் பாதி வெங்காயத்தை வெட்டி வதக்குறேன். வெங்காயம் வதங்கி கொண்டு வரைக்க நான் 3 உள்ளிப்பல்ல எவ்வளவு சின்ன வெட்டேலுமோ அவ்வளவுக்கு சின்னனா வெட்டி அதையும் சேர்த்து வதக்குறேன். அதையும் சேர்த்து கிளறிட்டு இனி இஞ்சியையும் போட்டு கிளறேன். சின்ன துண்டு இஞ்சியையும் சின்னனா வெட்டி அதையும் சேர்த்து வதக்குறேன். இதெல்லாம் வதங்கி அந்த பச்சை மணம் போன பிறகு நான் இதுக்கு மல்லியும் சின்ன சீரகமும் சேர்ந்த தூள் 1 டீஸ்பூன், கடுகு தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா கொஞ்சம் கூட போட. அதோட லைம் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா கிளறேன். சோய் சாஸ் வினிகர் எல்லாம் போட்டபடியாக நான் உப்பு போடல. இப்போ இந்த சோஸை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். 5 மினிட்ஸுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த சோஸ் நல்லா திக்காகி சோஸ் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் மரக்கறியை எடுத்து வதக்குவோம். இனி மரக்கறியை வதக்குறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடாக்கி அதுக்கு மரக்கறியை போட்டு வதக்குவோம். முதல் நான் ஒரு பாதி கேரட்டும் ஒரு கொஞ்சம் பீன்ஸும் போட்டு வதக்குறேன். ஏனெண்டா அது ரெண்டும் தான் வதங்குறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுக்குமென்றபடியே முதல் கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு வதக்குறேன். பீன்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சின்னனா வெட்டினா குயிக்காக வதங்கிடும். இல்லாட்டி சில நேரம் ஒரு பச்சை மணம் மாதிரி வரும். இப்போ கேரட்டும் பீன்ஸும் வதங்கின பிறகு இதுக்கு ஒரு பாதி கேப்சிகம் போட்டு வதக்குறேன். கேப்சிகமும் வதங்கி கொண்டு வரைக்க கொஞ்சம் மஷ்ரூம் போட்டு வதக்குறேன். அதோட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு வதக்குறேன். ஏற்கனவே பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அதுக்கு போட்டு பிரட்டுறேன். பிரட்டிட்டு அந்த முதல் செய்த சோஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறேன். உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட் வரும் வரை சோஸை போட்டு கிளறினோம்னா இப்படி வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.